ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டே நான்வெஜ்ஜோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் 8 மணிக்கெலாம் இறால் கொண்டு வந்திருந்தாங்க. அதை வாங்கி வச்சுட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருந்தேன். டிஃபனுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து பணியாரம் பண்ணுவாங்க, அங்கே தான் வாங்கி கொடுத்துருந்தேன். லஞ்ச் வந்து சஹருக்கு என்ன பண்ணுறோமோ அதே தான். ஏதாவது ஃப்ரை பண்ணுற ஐட்டம் மட்டும் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுப்பேன். அன்றைக்கி காடை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இறால் க்ளீன் பண்ணுறதுக்காக கிச்சன் வந்தாச்சு. எப்போவுமே இறால் வாங்கினோடனே க்ளீன் பண்ணிவிட்டு பெரிய இறால் சின்ன இறால் பிரித்து இந்த மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். அப்போவே மெனுவுமே பிளான் பண்ணிடுவேன். 3 டேஸ்க்கு இனிமேல் இறால் தான் ஃபுல்லாக மெனு பிளான் பண்ணியாச்சு. இன்றைக்கி பெருசாக இஃப்தார் ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லை. ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்டு கூட இஃப்தார் பார்ட்டிக்கு போயிருந்தாங்க. எங்களுக்காக இது மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. பீஃப் கோலா உண்டை, சிக்கன் கீமா சமோசா, சிக்கன் ரோல் இதெல்லாம் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் வீட்டில் ரோஸ் மில்க் மட்டும் போட்டிருந்தேன் எப்போதும் போல். பள்ளியில் வாங்கின நோம்பு கஞ்சி இதெல்லாம் தான் அன்னைக்கு இஃப்தார். இது நைட்டு 10:45க்கு மேலே தான் கிச்சன் போயிருந்தேன். ஷஹர் ப்ரிப்பரேஷன் இறால் வாங்கியிருந்தோம் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி போட்டுடலாம் தான். இந்த வீடியோ லாங்காக போகிறதுனால நெக்ஸ்ட் வீடியோ இறால் பிரியாணி டைமிங்கோடு எப்படி பண்ணுறேன்னு வரும். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.